கூடுகின்ற கூட்டம், இளைஞர்கள் பட்டாளம் கூடுது, வீட்டுக்கு ரோட் இருக்க மாதிரி தெரியுது. அதையே நம்ம தவறா பேசணும். நான் தான் ஓப்பனா அடிச்சேன், யாரும் சொல்லல. நான் ஒன்றும் விஜயை பார்க்கல, அவரோட இது மீட்டிங் போடல. எனக்கு இந்த மாண்பு தமிழக முதல்வர் தனி மரியாதை உண்டு. திராவிட இயக்கத்தை இன்றைய தினம் காத்து நிற்கின்ற இந்திய நாட்டினுடைய தலைவர்களில் ஒருவராக நான் மு க ஸ்டாலின் என்ற முதல்வரை பார்க்கிறேன். ஆனா உண்மையை என்னால மறைக்க முடியாது. விஜய் வரும்போது எழுச்சியா இருக்கு. அந்த சார் முதல் நாள் நைட்டு தலைவரை பார்க்கறதுக்கு தான் இந்த திருப்பூர்லயும் காங்கேயத்தில் அம்மா நின்னாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்க வரலாறு படித்த இந்த இடங்கள்ல தலைவர் அடுத்த நாள் விடிகாலில் வந்தார். ஈரோடு வரும்பொழுது காலையில் 5:30 மணி, முதல் நாள் 5:30 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணோம். தலைவர் இறங்குற வரைக்கும் அங்கேயே அந்த கூட்டம் கலையாம இருந்தது. அது மாதிரி முதல் நாள் அன்னைக்கு ஒருத்தரை பார்க்கறதுக்கு 1,00,000 பேர் திரண்டு கிரவுண்ட்ல நிக்கிறாங்கன்னா அவரை சாதாரணமா இடப்பட முடியுமா? நீங்க அரசியல் பண்ணணும்னா அது உங்களுக்கு ஒரு அவருடைய வார்னிங்கா எடுத்துக்கணும். ஓ, இது ஸ்ட்ராங்கா இருக்கு, இதை எதிர்த்து எப்படி பாலிடிக்ஸ் பண்றதுன்னு நினைக்கணுமே தவிர, இவங்க எல்லாம் இப்போ யார் சார் எதிர்த்து பேசுறாங்க? அவரை தைரியமா விஜய் சொல்லுங்க, பயப்படுறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடையோ அம்மாவோடையோ ஒப்பிட முடியாது. நீங்க விஜய் அந்த ஸ்டேஜில் நின்று பேசும்போது அவர் சொன்னது, தவைக்கு தலைவர் இன்னைக்கு அம்மா இல்லாம தலைவர் இல்லாம அந்த கட்சி தடுமாறி நிக்குது, அந்த தொண்டர்கள் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம புரியாம நின்றுட்டு இருக்காங்கன்னு சொன்னார். அவர் ஒரு வார்த்தையை தப்பா சொல்லிட்டு விட மாட்டேன். என்ன தெரியுமா? எல்லாரும் என்ன நோக்கி வராங்கன்னு சொல்லல, தடுமாறி நிற்கிறார்கள், பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் ஒருத்தர் அரசியல்ல வளர்றதை ஏன் நம்ம ஒத்துக்க மாட்டேன்றோம்? ஏன் ஒருத்தர் அரசியல் வளர்றாரு இப்படி வச்சுக்கோங்களேன், வாழ்க வளர்க மேல வரட்டு விடுங்க அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க பல பேர்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.